ஹரி ஓம் குருவே சரணம். நம்மளுக்கு வந்து யார் மேலாம் கோவம் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னாக்கா, உடனே கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணி நீயா நானான்னு போட்டி போட்டு அதை பெருசாக்கி அதை வந்து பஸ்ட் ஆக்கிடும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணாதே அப்படின்னு சொல்றாரு பகவான். ஏன்னாக்கா உனக்கு வந்து கோவம் இருக்கா, இல்ல வந்து எரிச்சல் இருக்கா, இல்ல அவளை திட்டணும் போல தோணுதா, அப்ப வந்து குவைட்டா இரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லையா, உன்னால குவைட்டா இருக்க முடியல, ரொம்ப பேசியே ஆகணும் அப்படின்னு இருக்குனாக்கா என்கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிறார். கடவுள் என்ன சொல்றாருனாக்கா, நீ வந்து என்கிட்ட வந்து முறையிடு, நான் கேட்கிறேன், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அறிவை நான் கொடுக்கறேன். நீயா போய் கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணினா அது பெரிய விஷயமாகி அது பெரிய பகையாக மாறிடுறது. அதனால உனக்கு என்ன கோவம் வந்தாலும் சரி, உனக்கு வந்து எதனா திட்டணும்னு தோணுதா, என்கிட்ட சொல்லு, நான் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அறிவை உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றேன். இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, எந்த விஷயமா இருந்தாலும் கடவுளோட டீல் பண்ணி அவர்கிட்ட வந்து முறையிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது, எனக்கு இது புரியல, எனக்கு இது தெரியல, நான் எப்படி இது ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு நீ பகவான்கிட்ட போய் கேட்டீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, அது எப்படி பண்ணணும்ன்ற அந்த அறிவை நம்ம புத்தியில கனெக்ட் பண்ணுவார். கண்டிப்பா இது நடக்கும். நீங்க வந்து நம்பிக்கையோட பகவான்கிட்ட கேட்கும் போது அவர் புத்தியை வந்து அதுக்குண்டான சேனலைஸ் பண்ணி தருவாரு. அப்ப நம்ம அந்த விதமா ஹேண்டில் பண்ணும்போது அது ப்ராப்பரா முடியும். நிறைய விஷயத்த கரெக்டா நம்ம அப்பதான் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த விஷயத்தை நாம இன்னைக்கு மெசேஜா எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே.